வெல்கம் எவ்ரிவான். நம்ம இந்த ஆர்டினோ மாஸ்டர் கிளாஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினோ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 by 1 ஹார்ட்வேர் அண்ட் கோடிங் எழுதுறதுனா எப்படி 1 by 1 பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆர்டினோனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டினோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் கேட்டால் எம்பெடட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆர்டினோன்ற இந்த போர்டை வச்சு நம்மளால் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எம்பெடட் சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எம்பெடட் சொல்யூஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ஃபோன்ஸ் எல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். எம்பெடட் சொல்யூஷன் என்னென்னா ரியல் டைம் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். இப்போ ரியல் டைம் கம்ப்யூட்டிங்னா ஃபிசிக்கல் வேர்ல்டோட கம்ப்யூட்டரை வந்து நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாமே எம்பெடட் சொல்யூஷன்ஸ் ஆர் எம்பெடட் சிஸ்டம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பைக்ஸ் எல்லாமே வந்து எம்பெடட் சொல்யூஷன், இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸில் ஒர்க் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லலாம். இதோட இந்த பைக்கோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து பைக்கோட வீலோட ஆர்பிஎத்தை வச்சு என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இந்த இடத்துல அந்த டிஸ்பிளே பண்ணுற வேலையும் இந்த வீலோட ஆர்பிஎத்தை வச்சு இதை கால்குலேட் பண்ணுறது எல்லாமே இந்த பைக்குள்ளே வச்சிருக்க ஒரு கம்ப்யூட்டர் தான் பண்ண போகுது. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ரைட் பண்ணிருக்கிற கோட் தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ ஒரு பைக்குலையும் ஒரு காருக்குள்ளேயும் நம்ம டே டு லைஃப் யூஸ் பண்ணுறது எங்கெல்லாம் இந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அங்கே எல்லாமே ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்புக்குள்ள ஒரு கோட் இருக்கும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் வேர்ல்டோட நம்மளோட கோட் இன்ட்ராக்ட் ஆகிறதா எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ பைக்கில் அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீடோமீட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், இன்ஜின் கில் ஸ்விட்ச், அந்த கிளச் இதை கண்ட்ரோல் பண்ணுறது, செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கும்போது இதெல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து செக் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் கார்லேயும் நம்ம சீட் பெல்ட் போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு காரோட டேஷ்போர்ட்லேயே இப்போ லேட்டஸ்ட் கார் எல்லாமே காட்டும். அது எல்லாத்தையும் இந்த சென்சாரை வச்சு செக் பண்ணுறது காருக்குள்ளே இருக்க ஒரு கம்ப்யூட்டர். ஸோ வாஷிங் மிஷினையும் அதே சேம் எக்ஸாம்பிள் எம்பெடட் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபார்வர்டை ரொட்டேட் பண்ணும். அதே சேம் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணணும். இந்த டைமிங் 5 செகண்ட்ஸ்னால் 5 செகண்ட்ஸ்க்கு நீ ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகணும், பேக்வேர்டில் ரொட்டேட் ஆகணும். கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிப்பு தான் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சிப்புக்கு ரைட் பண்ணியிருக்க கோடு தான் கண்ட்ரோல் பண்ணுறது. எம்பெடட் சிஸ்டம்னா என்னென்னா ரியல் டைமோட எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரை வச்சு அங்கே ஒரு இருக்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறோமோ அது எல்லாமே எம்பெடட் சிஸ்டம் ஒரு எம்பெடட் சொல்யூஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி எம்பெடட் சிஸ்டம்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய சிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த போர்டு தான் இந்த ஆர்டினோன்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த போர்டு. இந்த ஆர்டினோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஸோ எப்படி ஒரு லேப்டாப்பில் மட்டும் இருக்குது ரேமு ரோமு ஓஎஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டினோவுக்கு இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கம்ப்யூட்டர், இது வந்து கொஞ்சம் டைனியான ஒரு பொருள். இதில் வந்து இப்போ எப்படி நம்ம லேப்டாப்பில் 2 GB ரேம் இருக்குன்னா இதில் வந்து 2 KB தான் ரேம் இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஆர்டினோ யூனோவில் 2 KB ரேம் இருக்கும். ரோம் வந்து 32 KB இருக்கும் போது லேப்டாப்பாக இருந்தால் நமக்கு விண்டோஸு ஒரு லினக்ஸ்ன்ற ஓஎஸ் இருக்கும். இந்த போர்டுக்கு ஓஎஸ்க்கு பதிலாக நம்ம தான் கோட் ரைட் பண்ணணும். இது என்ன டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்கான கோடை நம்ம தான் ரைட் பண்ணுறது இருக்கும். லேப்டாப்போ அது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் அது வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளோட சொல்யூஷனுக்கு தேவைப்படும், நம்மளோட ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவைப்படி இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும், இது என்ன அவுட்புட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓஎஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். மற்றபடி கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, எல்லாமே சேம் தான். இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் சின்ன லெவலில் ஒரு கம்ப்யூட்டர். இதுக்கு ஓஎஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபிட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதேமாதிரி ஆடியோவில் நிறைய டைப் இருக்குது. யூனோ, மெகா, நானோ, ப்ரோ, மினி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப் இருக்குது. இது என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்லேயே ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம நிறைய மாடல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெனோவோ ஏதோ ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லேப்டாப்பில் 16 GB ரேம் கிடைக்குதுன்னா இன்னொரு வேரியண்ட்டில் நமக்கு வந்து 8 GB ரேம் கிடைக்கும், அது 32 GB ரேம், இந்த மாதிரி வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே யூனோன்றது ஒரு போர்டு. அந்த போர்டில் வந்து உங்களுக்கு 32 KB இன்டர்னல் கிடைக்கும். சில பின் கம்மியாக இருக்கலாம், இன்டர்னல் அண்ட் அவுட்புட் பின்ஸ் கம்மியாக இருக்கும், சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கம்மியாக இருக்கும். மெகான்றதில் 256 KB அதோட ஜாஸ்தியான நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும். அந்த போர்டும் கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கும், அதில் நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும். நானோன்றது குட்டியான இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற போர்டை. ஆர்டினோ யூனோவோட நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சைஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா அப்போ நம்ம நானோ ஒரு ப்ரோ மினியை சூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு ஃபோன் எடுத்துக்கணும்னா அதில் ஸ்பெசிஃபிகேஷன் மாறிடுதோ. சாம்சங் ஃபோனில் ஒரு வேரியண்ட்டில் 4 GB இருக்குன்னா ஒரு வேரியண்ட்டில் 8 GB இருக்குதா, அதே மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் மாறும். எப்படி லேப்டாப்போட பர்பஸ் வந்து விர்ச்சுவலாக நம்மளை கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மெயின் பர்பஸாக இருக்குதோ அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட்ஸ் போர்டோட மெயின் பர்பஸ் வந்து நம்ம ரியல் டைமில் நம்மளோட கோடை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கும். மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது. 1-2 இந்த இன்டர்னல் அவுட்புட் பின்ஸ் மாறுறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே,
ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூவாக ஆர்டினோ என்னன்னு சொல்லிட்டு சும்மா இப்போ தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் சும்மா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டெப்த்தாக 1 by 1 பார்ப்போம். அடுத்த வீடியோ நம்ம வந்து இந்த ஆர்டினோட ஹார்ட்வேர்ஸ் என்ன, இதை எப்படி இதோட என்னென்ன பின்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் 1 by 1 டெப்த்தாக பார்ப்போம். தேங்க்யூ.